ஹலோ ஹால் ஐம் சாரா. நேற்று காய வச்ச பீர்க்கங்காய் நல்லா ஓரளவுக்கு ஈரம் இல்லாமல் காஞ்சிருக்கு. இன்னொரு 3 நாள் 4 நாள் பக்கம் காய வைக்கணும் நிழல்லையே. அப்புறம் இன்றைக்கி பாப்பாவோட துணி காய போட தான் வந்தேன். நேற்று வாங்கின கிளிப் எல்லாமே இந்த மாதிரி பாக்ஸில் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப நாள் யூஸ் ஆகும். இப்படி எடுத்து வச்சா நம்ம அங்கங்கே போட்டோம் அப்படின்னா அந்த இடையில இருக்க இரும்பு சீக்கிரம் துரு பிடிச்சிரும். அது ஒரு ட்ரெஸ்ஸில் ஒரு மாதிரி கரையாக இருக்கும். அதனால் அந்த பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். பாப்பாவோட ட்ரெஸ் காய போட தான் வந்தேன். வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி 3 கயிறு போட்டிருக்கேன். மழை வந்துச்சு அப்படின்னா மாற்றி இந்த இடத்துல போட்டுக்கலான்னு சொல்லி. ஸ்டெப்பு வீட்டுக்குள்ளே தான் இருக்குது. அதனால் இந்த இடம் கொஞ்சம் யூஸ் ஆகுது துணி காய போடுறதுக்கு. பாப்பா தூங்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் கொஞ்சம் அப்படியே அசைகிற மாதிரி அசைஞ்சிட்ருக்காங்க. பெட்டில் போட பயமாக இருக்குது. நேற்று என் கால் கிட்ட வந்துட்டா. எப்படி வந்தான்னு தெரியல. என் காலை பிடிச்சிட்டு படுத்துட்ருக்கா. திடீர்னு எந்திரிச்சு பார்க்குறேன். எனக்கு பயமாயிடுச்சு. இனி விட்டுட்டு பெட்டில் படுக்க வச்சுட்டு வந்தால் வேலையாகாதுன்னு சொல்லிட்டு அவளை கொண்டு தொட்டில் போட்டேன். என் வீட்டுக்காரர் அதுக்கு முன்னாடியே தோசை சுட்டுட்டு இருந்தார். அப்புறம் நான் சுட ஆரம்பிச்சிட்டேன். அவள் எந்திரிக்கிறதுக்குள்ளே 2 பேரும் சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லி நான் தோசை சுட்டுட்டு இருந்தேன். நேற்று வச்ச மட்டன் குழம்பு மீதி இருந்துச்சு. அதை காலையிலேயே சூடு பண்ணிவிட்டு பாத்திரம்லாம் கழுவிட்டேன். இப்போ தோசைக்கு அதை வச்சு 2 பேருமே சாப்பிட போகிறோம். இவங்க கெஸ்ட்டு டெய்லி வந்துடுவாங்க. இங்கே தான் இருப்பாங்க. அப்பப்போ போயிட்டு வருவாங்க. இந்த பூனைகள் 3 பூனை இருக்குது. இப்போ 1 தான் வந்திருக்கு. இன்னொரு பேக்கெட் மாவு இருந்துச்சு. அதை நான் எனக்கு கலந்து எடுத்துக்கிறேன். பேக்கெட் மாவு தான் வாங்குறாரு. வேண்டான்னு சொன்னாலும் இப்போதைக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வாங்குறாரு. எனக்கும் டைம் இல்லை. அதனால் அப்படியே போயிட்டுருக்கு. இனி தான் கொஞ்சம் இந்த சுண்டெல்லாம் அவிக்கணும். சுண்டலை வச்சு பச்சை பயிரெலாம் சேர்த்தா தான் இன்றைக்கி கொஞ்சம் உடம்புக்கு நல்லாயிருக்கும். காலையில் தான் இந்த டிஃபன் பிரச்சனை. மதியத்துக்கு சாப்பாடு செஞ்சால் அது 2 நேரம் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் மாற்றணும். எங்கள் வீட்டிலலாம் 3 நேரமும் சாப்பாடு தான். காலையில் செஞ்சுருவோம், வேலைக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம். நைட்டு அதே சாப்பாடு இருந்தால் சாப்பிட்டுப்போம். இல்லைன்னா சாப்பாடு மட்டும் வைப்போம். ஒரு நேரம் சாப்பாடு இருக்கும், குழம்பு இருக்காது. அந்த மாதிரி மாற்றி மாற்றி செய்கிற மாதிரி இருக்கும். 2மே இல்லைன்னா அன்றைக்கி சப்பாத்தி சுட்டு தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டுப்போம். அப்படி தான் எங்கள் வீட்டில் இருந்துச்சு. இங்கே கொஞ்சம் மாறி இருக்குது டிஃபனுக்காக. இந்த ப்ளவுஸ் காலையில் எழுந்திரிச்சு தைச்சேன். பட்டையும் ஸ்லீவும் தைச்சிட்டேன். பேக் நெக்கு கரெக்டாக அடித்து கட் பண்ணினேன். சரி இதுக்கு மேலே உட்காந்தா வேலையாகாது அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சி வேலை பார்க்க ஆரம்பித்தேன். இப்போ அப்படியே மிஷினில் அதை வச்சுருக்கேன். பாப்பாவும் இவரும் தூங்குறாரு. பாப்பாவை பார்த்துக்கோங்கன்னு படுக்க வச்சா இவரும் சேர்ந்து தூங்கிட்டார். இதுதான் சரியான நேரம். நம்ம மதியம் சாப்பாடு செஞ்சிடலான்னு சொல்லிட்டு இப்போ சாப்பாடு செஞ்சிட்ருக்கேன். என் வீட்டுக்கார் அவரைக்காவோட விதையெல்லாம் க்ளீன் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்காரு. இதை வச்சு என்ன குழம்பு எனக்கு செய்கிறதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு தக்காளி சட்னி மாதிரி செய்யலாம், சாப்பாடுக்கு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி ரெடி பண்ணேன். அது போக போக பட்டாணி குழம்பு, உருளைக்கிழங்கு, அவரைக்காய் விதை இதெல்லாம் போட்டு செய்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கி கண்டிப்பாக அவர் சாப்பிட மாட்டாருன்னு நினச்சே தான் செஞ்சேன். அதே போல் சாப்பிடல. அவர் தயிர் ஊற்றி சாப்பிட்டார். பக்கத்தில் பாப்பாவுக்கு சுடுதண்ணி வச்சுருக்கேன் குளிக்கிறதுக்கு. எனக்கும் இவருக்கும் மேட்ச் ஆகாத ஒரே விஷயம் சமையல் தான். எனக்கும் தெரியல. ஈவினிங் துணி காய போட்டிருந்தேன். அதை எடுக்க போயிருந்தேன். பாப்பாவை கூப்பிட்டு தான் போயிருந்தேன். வீட்டுக்குள்ளே இருக்கோம். சரி கொஞ்சம் வெளியே இருப்போம்னு சொல்லி வந்துட்டு கொஞ்சம் நேரம் நடந்துட்டு அப்புறம் பாப்பாவை நிற்க வச்சுருந்தேன் கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் மறுபடியும் துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த பேலன்ஸில் இந்த துணி கொஞ்சம் தைச்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் நான் பெற்றது இருக்கேன், என்னை தைக்கவே விடலை. தைக்கிறது தனியாக வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்து தைச்சிட்ருந்தேன். பார்த்தா என் கால் கடியில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கா. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நானும் சரி அவட்ட பேசிகிட்டே தான் தைக்கிறேன். அழாத ஏதோ சொல்லி பேசிகிட்டே தைச்சிட்ருக்கேன். அவள் எதுவுமே கேட்குற மாதிரி இல்லை. நானும் நீ தைச்ச மாதிரி தெரியல. இதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஒரு 8-9 மணிக்கு மேலே தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாள். சாப்பிட்டு
அப்போ தான் மறுபடியும் இந்த பேலன்ஸை முடிக்கணும், இந்த ப்ளவுஸோட எல்லாத்தையும். ரொம்பலாம் இப்போ ஹெம்மிங்கெல்லாம் வைக்கிறது இல்லை. இதிலே கொஞ்சம் ஒரு துணி தான் கொடுத்து அதை டபுளாக ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நெக் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கிறதுக்காக. ஹெம்மிங் பண்ணால் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் கூடுதலாக வந்துடுது கைக்கும் நெக்குக்கும். எனக்கு அது வந்து டைம் இல்லை. இப்போ ஹூக்குன்னு டக்கு டக்குன்னு வச்சுட்டு கொடுத்துருவேன். ஒரு 1/2 மணி நேரம் 20 நிமிஷம் ஆகும். பிள்ளையும் பக்கத்துலேயே இருப்பாள். இந்த ஹெம்மிங் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது கழுத்துக்கும் கைக்கும் வைக்கிறதுக்கு. அதனால தான் இந்த மெத்தட் வந்து லைனிங் துணிக்கு வந்து ப்ளவுஸுக்கு வந்து தைச்சிட்ருக்கேன். ஈஸியாக தான் இருக்குது. கஸ்டமரும் ஒன்றும் சொல்லலை, நல்லா தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பாருங்கள் எப்படி இருக்கான்னு பாருங்கள். நான் துணி எல்லாமே எனக்கு முன் சைடு தான் தள்ளி விட்றேன். மிஷினோட முன்னாடி பக்கம் தள்ளி விட்டால் செவுத்து பக்கம் விழுந்துடும். பாப்பா கையில் வந்து அந்தளவுக்கு எதுவும் கிடைக்காது. கை விட்டு எடுத்தால் தான் கிடைக்கும். ஒரு ஸ்கேல் ஒன்று கையில் கொடுத்துட்டு விளையாடுன்னு விட்டுருந்தேன் கால்கடியிலே. கத்துறா, அவளால் எவ்வளோ கத்த முடியுமோ கத்துறா. பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வந்துடுவாங்க போல இருக்குது, அந்தளவு கத்துறா. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஒரு நாள் ஒரு ப்ளவுஸ் தைச்சா 100 ரூபாயோ 200 ரூபாயோ வரும். நான் வந்து என் வீட்டுக்காருக்கு வந்து அதிகமாக நான் தொல்லை கொடுக்க மாட்டேன். எனக்கு இது வாங்கிட்டு வாங்க, அது வாங்கிட்டு வாங்க, இது எனக்கு இன்றைக்கே வேணும் அப்படின்னு வந்து நான் சொல்ல மாட்டேன். எனக்கு ஏதாவது வேணும்னு தோணுச்சு அப்படின்னா காசு கையில் கொடுத்துருவேன். இல்லை ஃபோனில் இருந்துச்சுன்னா அனுப்பிச்சி விட்ருவேன். நேற்று வாங்கின பெடலு கிளிப்பு கூட நான் பைசா கொடுத்தேன். அவர் வாங்கிட்டு வந்தார். 525 ரூபா ஆச்சுன்னு சொன்னார். சரி ஓகே, நான் 500 ரூபா கொடுத்துருந்தேன். அப்படி தான் வாங்கிட்டு வருவார். அவர் வந்து நான் ரொம்ப கஷ்டப்படுத்த மாட்டேன். பாப்பாவுக்கு பேம்பர்ஸ் வாங்குறதும் நான் தைக்கிற காசு தான். ஏதாவது 1 2 இந்த பால் டப்பா, அப்புறம் இந்த கொஞ்சம் அவளுக்கு ஏதாவது தேவைப்படும் அப்பப்போ அந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்குறதுக்கு நான் தான் பைசா கொடுப்பேன். ரொம்ப வந்து ப்ரெஷர் பண்ணக்கூடாது. என் வீட்டுக்காருக்கும் கொஞ்சம் நல்லா உடம்பு இருக்கும், குண்டாக தான் இருப்பார். நம்ம ஏதாவது ப்ரெஷர் பண்ணி இது செய்யலையா, அது செய்ய மாட்டிங்களா, எனக்கு இது வேணும், என்ன இருந்தாலும் இது வேணும், கடனே ஆனாலும் இது வேணும்னு சொல்லி பிடிவாதம் நின்னோன்னா அவங்களுக்கு அது ப்ரெஷர் மண்டைக்கு ஏறிடும். அதனால் அந்த இதை வந்து நான் அவருக்கு தரலை. எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியுமோ அட்ஜஸ்ட் பண்ணி போகிறேன். சந்தோஷமாக தான் இருக்கும். இருக்க காசை வச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எங்கள் அப்பா அம்மா வீட்டில் இருந்ததை விட நான் இவர் கூட தான் ரொம்ப நிம்மதியாக தூங்குறேன், நிம்மதியாக சாப்பிட்றேன், நிம்மதியாக இருக்கேன். காசு என்ன காசு அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் வரும், சம்பாதிச்சுக்கலாம். இப்போதைக்கு ஏதோ போயிட்டுருக்கு. நான் அதெல்லாம் பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் எப்போவுமே. ஆல்ரெடி என் வீட்டில் நான் 30 வயசு தான் கல்யாணம் பண்ணி வந்தேன். அந்த 30 வருஷமும் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அந்த அம்மா அப்பா கூட இருக்க வயசு தான் பாதுகாப்பான இடம். அந்த வயசு வந்து திரும்ப கிடைக்காது. நான்லாம் இப்போ எங்கள் வீட்டுக்கே போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். கூடாதுன்னு நினைக்கிறேன். போகவே கூடாது, இங்கே தான் இருக்கணும், அப்படி இல்லை தனியாக இருந்துடணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டு தான். ஏன்னா எங்கள் அம்மாவே பாவம், யாரையும் ஒன்றும் சொல்ல முடியாது, அப்படி இருக்குது வாழ்க்கை. ஆனால் இங்கே வந்து நல்லா தூங்குறேன், நல்லா சாப்பிட்றேன், எனக்கு அது போதும். அதான் நான் கேட்ட, உண்மையாகவே நான் கேட்டதான் எனக்கு கிடச்சிருக்கு. வயசு பிள்ளையாக இருக்கும்போது நிம்மதியாக எப்போண்டா தூங்குவோம், எப்போ சண்டை வரும்னே தெரியாது, எப்போ எதை போட்டு எங்கள் அப்பா உடைக்கும்னு தெரியாது. அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்காக இருந்துச்சு. இப்போ நினைக்கும் போது ஏதோ ஜெயிலேருந்து தப்பிச்சு வந்த மாதிரி இருக்குது. பாப்பாவை கொஞ்ச நேரம் தூக்கி வச்சுட்டு இருந்தேன். அவள் போகிற மாதிரி தெரியல. இப்படியே தூக்கி கையில் வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்குது. பசின்னா தான் ரொம்ப அழுவா. இல்லைன்னா ஏதாவது ஒரு வாட்டர் கேனோ ஏதாவது ஒரு கையில் வச்சுட்டு அவள் பாட்டுக்கு விளையாண்டுருப்பா. பசிக்குது போல் பாப்பாவுக்கு. நான் போயிட்டு சாப்பாடு பாப்பாவுக்கு கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் அவள் அமைதியாக இருந்தான்னா தைப்பேன். இல்லைன்னா நாளைக்கு காலையில் தான் தைக்கணும்னு முடிவு எடுத்திருக்கேன்.